அன்மொழி தொகை அப்படின்னா இதுலேயே பதில் இருக்கு. அன் அப்படின்னா அருகில், மொழி என்றால் சொல், தொகை என்றால் உருபு மறைந்து தோன்றும். உருபு மறைந்து தோன்றும். நமக்கு தெரியும் தொகைனா உருபு மறைந்து தோன்றுவது, தொகா என்றால் உருபு வெளிப்படையாக வரக்கூடியது. தொகை அதான் தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு உள்ள கற்றுருக்கு. சரி, இப்போ அன்மொழி தொகை. அருகில் இருக்கக்கூடிய மொழின்னா சொல்லுன்னு சொல்லிட்டேன். அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடுவது தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடுதல். எடுத்துக்காட்டு, பொற்றொடி